சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு உன்கிட்ட பிடிச்சது உன்னோட தன்னம்பிக்கை. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நாம 2 பேரும் ஸ்கூல்ல படிக்கும்போது நீ 2nd ரேங்க் 3rd ரேங்க்னு வாங்கிட்டு இருப்ப. ஆனா நான் பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனான்ற நிலைமையில தான் இருந்தேன். அப்படி ஒரு நாள் நான் சரியா படிக்காம மார்க் ஒழுங்கா வாங்காம அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா நான் எதனால மார்க் கம்மியா வாங்கினேன்னு நீ தான் எனக்கு புரிய வச்ச. நல்லா படிச்சு நல்ல ரிசல்ட் வரலனா அப்ப நீ சொல்லு, நான் ஏத்துக்கிறேன்னு. ஆனா நீ படிக்காம விளையாடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வரலன்னு அழுதுகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்ன. அந்த வயசுல நீ எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் அடுத்த எக்ஸாம்ல எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு. என்ன நீ ஜெயிக்க வச்சு அழகு பாப்ப. அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் நான் தோண்டு போற ஒவ்வொரு முறையும் நீ எனக்கு கொடுக்கிற நம்பிக்கை தான் என்னை இந்த நிலைமையில ஒரு நல்ல பர்சனா கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு கிடைச்சிட்டா அவன் தான் சிறந்த வெற்றியாளன். அவனை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. இதெல்லாம் என்னோட சுயநலமா இருந்தாலும் எனக்கு உன்னோட சுயநலமும் பிடிக்கும். எது? ஆமா, எந்நேரமும் குடும்பம்னு அதை பத்தி மட்டும் யோசிக்கிறல்ல. அப்படி ஒரு பொண்ணு கண்டிப்பா அவ ஹஸ்பண்டையும் நல்லா பார்த்து பண்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் எனக்கு உன் மேல காதல் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா பேசுற. ஆனா உன்னை எதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? சொல்லு. ஏன்? இப்படி யாராலையும் என்ன ரசிச்சிருக்கவே முடியாது. உனக்கு வாக் பண்றது பிடிக்கும்னு என்ன நீ கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரல. யோசிச்சு பார்த்தா எனக்கு கால் வலிக்குமான்னு அக்கறையா யோசிச்சு அக்கறையா கேட்டு என்ன நீ கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. என்ன கேர் பண்ணிக்கணும், நான் சோகமா இருக்கும்போது என்ன நீ சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன மொக்க ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அந்த குட்டி குட்டி சந்தோஷங்களுக்காக எஃபர்ட்ஸ் போடுற இல்லையா, அது எனக்கு பார்க்க பேரானந்தமா இருக்கும். எனக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து நான் கொஞ்சமாவது வெளியே வரதுக்கு நீதான் காரணம். அப்படியா? ஆமா. ஆனா நீயும் பெரிய ரசிகன் தான். ஏன் அப்படி சொல்ற? இல்ல, இத்தனை நாளா நைட்டுன்னு ஒண்ணு வந்தா அது தூங்குறதுக்காக மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத நீ எனக்கு காட்டிட்டு இருக்க. கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாரும் இந்த இரவு நேரத்தை ரொம்ப ரசிப்பாங்களாம். அப்போ உனக்குள்ளேயும் ஒரு கவிஞர் இருக்காரு போலயே. ஆமா, உன்ன மாதிரி ஒரு கவிதையை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் கவிஞனே இல்லைன்னு சொன்னா அது பொய் சொல்ற மாதிரி ஆயிடாதா? ஆரம்பிச்சிட்டியா? இல்ல நான் சொன்னது ஒரு குத்தமா? இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே, விடியலும் இருளாய் வருதே.
எழு இல்லைங்க சார். ஒரு நிமிஷம். ஏய் எங்க போற? பாட்டி ப்ரோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய் கயல் என்னாச்சு? ஆ? இல்ல நடுங்கிட்டு இருக்காங்க, அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கேன். காய்ச்சலா? இல்ல காய்ச்சல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு குளிர்ல தான் நடுங்கிட்டு இருக்காங்க. தாங்க முடியல. எழில் ஷர்ட்டை கழட்ட. ஏய் என்ன நீ ரோட்ல வச்சு ஷர்ட்டை கழட்ட சொல்ற? கூச்சமா இருக்கு, சும்மா இரு. ஏய் அங்க பாரு, குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டி, பாவம். எடு. ஏய் என்ன கழட்டுங்கறல. இரு நானே கழட்டுறேன். சீக்கிரம். ஒரு மாதிரி இருக்கே. சீக்கிரம் கழட்டு. ஆ, ஆ. இந்தா. போலாமா? வா. எழில் ஒரு நிமிஷம். என்ன? என்னது இது? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் ஒரு நிமிஷம் இரு. அதான் ஒண்ணும் ஏய், இல்லன்னு ஒரு நிமிஷம் சொல்றேன்ல. இரு. காட்டு. காட்டுன்னு சொல்றேன்ல, காட்டு. கையில் போலாம் வா. நில்லு. இது எப்ப பண்ண? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி.